ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இஃப் ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்யூட் யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குவிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் அதோட டெஃபினிஷன், அதோட ஃப்ளோ சார்ட் டயக்ராம் எப்படி இருக்குது, அதோட சின்டாக்ஸ் வந்து என்ன, வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்போ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் அதோட டெஃபினிஷன் வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அந்த கண்டிஷன் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா ஒரு பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் மூலிமா மென்ஷன் பண்ணுவோம். ஏன் பூலியன் எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து வரக்கூடிய ரிசல்ட் பூலியன் வேல்யூவாக இருக்கும். எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த எக்ஸ்ப்ரெஷன் பூலியன் எக்ஸ்ப்ரெஷன். அந்த பூலியன் எக்ஸ்ப்ரெஷனை தான் நம்ம கண்டிஷனாக நம்ம வந்து கொடுப்போம். அந்த பிளாக்குக்குள்ளே, அந்த இஃப் பிளாக்குக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்போம். இட் மேபி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகிறப்ப அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி எழுதுறது தான் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அந்த பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா. இதுதான் வந்து அதோட லாஜிக். இப்போ ஃப்ளோ சார்ட் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சின்டாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலே வந்து கீவேர்டு என்ன இருக்குன்னா இஃப்ன்னு இருக்குது. ஸோ இஃப் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் பேரந்தசிஸ்குள்ளே நான் பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷனோட ரிசல்ட் வேல்யூ வந்து எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரணும். ஸோ பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறீங்க, அந்த இது எவால்வேட் ஆகி ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லி வரும். ஸோ அதை பொறுத்து உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ செட் ஆஃப் பேரந்தசிஸ்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணுமோ, இந்த பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூவாக ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதோட ஃப்ளோ சார்ட் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து. அட் அ சர்டன் பாயிண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இஃப் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த இஃப் கண்டிஷன் வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் வந்து செக் பண்ணும். ஸோ அதை எவால்வேட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கான்னு. ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம சில கண்டிஷனல் கோடு வந்து எழுதியிருக்கோம் இல்லையா, செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நமக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு போய் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா அப்போ உள்ளே போயிட்டு அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த இஃப் பிளாக் முடிகிற இடத்துல பேரந்தசிஸ்க்கு அப்புறம் என்ன லைன் இருக்கோ அந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும் டேரெக்டாக. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஃப்ளோ சார்ட். அதுதான் இதோட சின்டாக்ஸ். இப்படி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு எப்படி இது வந்து எழுதலாம் எக்ஸாம்பிள் கோட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி வந்து கோட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ப்ரோக்ராமர்ஸ் ஆன்லைன் ஜாவா கம்பைலர் யூஸ் பண்ணி, ஏன் இப்போ மோஸ்ட்லி ஆன்லைன் ஜாவா கம்பைலர்ஸ் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாருமே வந்து சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, எல்லாமே ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் நான் ப்ரோக்ராமர்ஸ் எடுத்து இப்போ வந்து நான் உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இன்ஸ்டால் பண்ணாமலே ப்ரோக்ராமர்ஸ் ஆன்லைன் கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டெஸ்ட் கிளாஸ் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். ஆல்ரெடி தெரியும், நம்ம ஜாவா அப்படின்னாலே வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ அதில் வந்து கிளாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம எழுதக்கூடிய எல்லா வேரியபிள்ஸ், இல்லை மெத்தட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து வரணும். ஸோ அந்த பப்ளிக் கிளாஸ் பிளாக்குள்ளே டெஸ்ட் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதோட சின்டாக்ஸ் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அதில் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் அஸ் யூஷுவல் நம்ம எழுதக்கூடிய கோடு. ஸோ இங்கே இருந்தால் நம்மளோட மெயின் வந்து வருது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி ஒரு வேரியபிளை வந்து அசைன் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிள் நேம் எக்ஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இஃபோட சின்டாக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இஃப் அப்படிங்கிற கீவேர்ட் உள்ளே வந்து பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து எழுதியிருக்கோம். ஸோ இஃப் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இதை நீங்கள் எவாலுவேட் பண்ணி பாருங்கள். எக்ஸில் இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னா 10 இருக்குது. 10 இஸ் லெஸ் தேன் 20 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இதுதான் பூலியன் எக்ஸ்ப்ரெஷன். இதை நம்ம செக் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்து வருது, 10 இஸ் லெஸ் தேன் 20ங்கிறப்ப ட்ரூ
வருது. ஸோ அப்போ இங்கே நமக்கு வந்து இது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனாக இருக்குது, பூலியன் வேல்யூ அவுட்புட்டாக வர்றதுனால. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு எவால்வேட் ஆகி இப்போ ட்ரூன்னு வருது. ஸோ அதனால் நமக்கு உள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டில் வந்துட்டு இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுனால ஜஸ்ட் நம்ம வந்து திஸ் இஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். இப்போ நான் கோடை வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அதே அவுட்புட் தான் இங்கேயும் வருது, திஸ் இஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சப்போஸ் நான் வேறு இது வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 இல்லாமல் நான் 11 கொடுத்துருக்கேன். மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ஸோ 11 இஸ் லெஸ் தேன் 20 பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ மறுபடியும் போய்ட்டு எனக்கு என்ன பண்ணும், திஸ் இஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன கிரேட்டர் தேன் சம் வேல்யூ வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கிரேட்டர் தேன் சம் வேல்யூ அப்படிங்கிறப்ப 190 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே கண்டிஷன் செக் பண்ணும். 190 இஸ் லெஸ் தேன் 20 சொல்லி செக் பண்ணுது. இங்கே வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ ஃபால்ஸ் ஆகிறதுனால இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டில் இங்கே என்ன லைன் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே நம்ம எந்த லைன் கொடுக்காதனால நமக்கு அவுட்புட் எதுவுமே வரல. இப்போ சப்போஸ் நான் வந்து இங்கே நான் வந்து வேறு ஏதாவது ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அவுட் சைட் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ x is equal to 190 சொல்லி வேரியபிள் உங்களுக்கு அசைன் ஆகிருக்கும். இங்கே வந்து இஃப் கண்டிஷனில் வந்து செக் பண்ணுறோம். 190 இஸ் லெஸ் தேன் 20 சொல்லி செக் பண்ணுது. செக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஃபால்ஸ் ஆகுது. ஸோ ஃபால்ஸ் ஆனோன்னா உள்ள கோடு அந்த கண்டிஷனல் கோடு எக்ஸிக்யூட் ஆகாமல் வெளியே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் லைன் நம்ம என்ன எழுதியிருக்கோம், அவுட் சைட் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதோட சின்டாக்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட் இதுதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.